friends. இன்னைக்கு நம்ம non-linear functionsல இருக்க problems பார்க்க போறோம். First problem, the product of two positive integers is 462. If the first integer is 5 greater than the twice the second integer, what is the smaller of the two integers? Okay, இப்போ product of two integers வந்து xy ன்னு எடுத்துக்கிட்டோம். அது வந்து 462. அப்புறம் the first integer xங்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 greater than twice the second integer, so 2y. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் டெஸ்மோஸில் கொடுக்க போகிறோம். டெஸ்மோஸில் கொடுத்தோடனே நமக்கு அதோட வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு ஸ்மாலஸ்ட் இன்டீஜர் கேட்குறாங்க. பாசிட்டிவ் ஆக்சுவலாக இந்த ரெண்டுமே சொல்யூஷன் தான், ஆனால் கொஸ்டினில் பாசிட்டிவ் இன்டீஜர்னு கொடுத்துருக்கறனால நம்ம இந்த சொல்யூஷன் தான் எடுத்துக்கணும். இதில் ஸ்மாலஸ்ட் இன்டீஜர்னால 14. அப்போது ஆன்சர் வந்து y = 14 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். The table shows three values of x and their corresponding values of g of x, where g of x is this function and f is a linear function. So f linear function என்ன அர்த்தம்? ax plus bங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். What is the y-intercept of the graph of y = f of x in the xy plane? So நம்ம y-intercept கண்டுபிடிக்கணும், of f of x கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த வேல்யூஸை கொடுக்குறேன், அப்புறமேட்டு இந்த ஈக்குவேஷன் ஜென்ரேட் பண்ணுறேன். அப்போது எனக்கு என்ன ஆகும்னா டெஸ்மோஸில் எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ எனக்கு வந்து a4 b வந்து 36. ஸோ என்னோட ஈக்குவேஷன் இஸ் கோயிங் டு பி எப்படி இருக்கும் அப்படின்னா 4x ப்ளஸ் f of xங்கிறது எனக்கு 4x ப்ளஸ் 36 இருக்கும். இப்போது லினியர் ஈக்குவேஷனாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் y-intercept இஸ் நத்திங் பட் த கான்ஸ்டன்ட் டேர்ம் c தான் நமக்கு y-intercept. அப்போது நம்ம y-interceptங்கிறது 0,36. அப்போது a தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். The quadratic function h is defined as follows. In the xy plane, the graph of y = h of x intersects the x-axis at 2 points. Okay, அதாவது இந்த graph வந்து x-axis 2 பாயிண்ட்ல கட் பண்ணுது அப்படின்னா இந்த tங்கிற கான்ஸ்டன்ட் என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. x-axisல கட் பண்ணா இட்ஸ் நத்திங் பட் x-intercept, அதாவது சொல்யூஷன் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன். ஸோ நான் இப்போ இந்த டெஸ்மோஸில் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ரெண்டு சொல்யூஷன் கிடைக்கும். அதில் tங்கிறது 8,0. ஸோ எனக்கு tங்கிறது 8. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். வாட் இஸ் த மினிமம் வேல்யூ ஆஃப் கிவன் ஃபங்க்ஷன்? மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இது அப்படியே டெஸ்மோஸில் இந்த ஈக்குவேஷன் கொடுத்தோன்னா நமக்கு மினிமம் வேல்யூ கிடைச்சிரும். இப்போ 24,1728. ஸோ மினிமம் வேல்யூ அப்படின்னு சொன்னால் நம்ம y வேல்யூ தான் எடுத்துக்கணும். அப்போது y = 1728 தான் கரெக்டான ஆன்சர். A function f is defined by f of x equal to ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் த y-intercept ஆஃப் த கிராஃப் ஆஃப் y = f of x in the xy plane? இப்போ ஒரு y-intercept கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சிமிலராக இதுக்கும் அதே தான். டெஸ்மோஸில் நம்ம ஈக்குவேஷன் கொடுத்தோன்னா நமக்கு y-intercept கிடைச்சிரும். ஸோ y-intercept is nothing but 0,14. The given function f models the number of advertisements a company sent to its clients each year. Okay, ஒவ்வொரு வருஷத்துக்கும் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. where x represents the number of years since 1997 ஒவ்வொரு இயராக கால்குலேட் ஆகுது. இப்போ y = f of x graphed in the xy plane. இதில் which of the following is the best interpretation of y-intercept of the graph in this context? ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனில் இருக்கிற y-interceptக்கு இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் கரெக்டான இன்டர்பிரேஷன் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் y-interceptங்கிறது என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்துருவோம். ஈக்குவேஷன் கொண்டு போய் கொடுத்தோம்னா நமக்கு y-intercept இஸ் நத்திங் பட் 0,9000. இப்போ இந்த 0,9000ங்கிறது என்ன? ஆக்சுவலாக ஸ்டார்டிங் பாயிண்டில் எனக்கு 1997 என்னோட அட்வர்டைஸ்மெண்ட் எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்கிறது தான் அர்த்தம். அப்போது எனக்கு இதில் இந்த 4 பாயிண்டில் எனக்கு எது இருக்கும்? the estimated number of advertisement the company sent to its client in 1997 was 9000. அதான் இதோட அர்த்தம். ஸோ D தான் கரெக்டான ஆப்ஷன். why not A, B, C? பார்ப்போமா? The minimum estimated number of advertisement the company sent to its client during 5 years was 1708. நமக்கு அது இல்லை, நமக்கு வந்து y-intercept பற்றி தான் கேட்குறாங்க. இது நம்மளோட கொஸ்டின் இல்லை. ஸோ அதனால் A ஆப்ஷன் ராங். The minimum estimated number of advertisement the company sent to its, ஆக்சுவலாக மினிமமே இங்கே இல்லை. அதாவது இந்த y-interceptங்கிறது என்ன? ஸ்டார்டிங் டைமில் நமக்கு எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் அனுப்பிச்சாங்கிறது தான். ஸோ ஆப்ஷன் ஏவும் பியும் எலிமினேட் பண்ணிடலாம். The estimated number of advertisement the company sent to its clients in 1997 was 1708. ஆனால் அது இல்லைல்ல, மொத்தம் 9000. ஸோ அதனால் C ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் வை D is correct answer. Next, the first term of the sequence is 9. Each term after the first is 4 times the preceding term. If W represents the nth term of the sequence, which equation gives you W in terms of n?
ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு n equal to 1 கொடுத்தா எனக்கு w வந்து எனக்கு 9 கிடைக்கணும் n equal to 2 கொடுத்தா ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் 4 டைம்ஸ் த ப்ரிசீடிங் டேர்ம் அப்படின்னா w equal to 9 டைம்ஸ் 4 கிடைக்கும் இப்போ இந்த ரெண்டு இதையும் ஒவ்வொரு ஆப்ஷன்லையும் சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஏ ஆப்ஷனில் நம்ம வந்து n equal to 1 கொடுத்தோன்னா w வந்து 9 டைம்ஸ் 4 கிடைக்குது which is wrong. நெக்ஸ்ட் பி ஆப்ஷன் அதே மாதிரியே n equal to 1 கொடுத்தா 4 கிடைக்குது அப்போ அதுவும் ராங் சி ஆப்ஷன் n equal to 1 கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்குது அதே 9 டைம்ஸ் 4 கிடைக்குது அப்போ அதுவும் ராங் டி ஆப்ஷன் n equal to 1 கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்குது 9 கிடைக்குது ஸோ டி ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர் The function f defined by f of x equal to this, where a and b are integer constants and 0 less than a less than b. Okay, the function g and h are equivalent to the function f. So, g o h o f க்கு equivalent இருக்குன்னு சொல்லிட்டாங்க. Which of the following equation displays the y coordinate of the y-intercept of the graph y equal to f of x. இந்த xy plane as a constant or coefficient. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இந்த ஈக்குவேஷன்ஸில் எந்த ஈக்குவேஷன் வந்து எனக்கு y-interceptை எதர் கான்ஸ்டன்ட் ஆர் கோஎஃபிஷியன்ட் டிஸ்பிளே பண்ணுதுன்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் y-intercept என்னன்னு கண்டுபிடிக்கணும் எப்படி y-intercept கண்டுபிடிக்கலாம் y-intercept is nothing but எனக்கு பாயிண்ட் x equal to 0 இருக்கும்போது எனக்கு f of x ஓட வேல்யூ தான் அது y-interceptா இருக்க போகுது ஸோ இப்போ x equal to 0 கொடுங்க x equal to 0 கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும் f of x is nothing but that is y a times 1 plus 2.2 b எனக்கு இதுதான் ஆன்சர் ஸோ எனக்கு இப்போ y எனக்கு என்னவா கிடைக்கணும்னா a of 1 plus 2.2 bன்னு கிடைக்கணும் இதுலேயும் எனக்கு கான்ஸ்டன்டாக டிஸ்பிளே ஆகலை இதுலேயும் கான்ஸ்டன்ட் ஒரு கோஎஃபிஷியன்ட் டிஸ்பிளே ஆகலை ஸோ எனக்கு இதோட ஆன்சர் என்னன்னா neither 1 nor 2 function f is defined by f of x equal to equation கொடுத்துட்டாங்க இப்போ the graph y equal to f of x minus 12 னு சொல்லிட்டாங்க has a y-intercept என்னன்னு சொல்லிட்டாங்க the product of a and b is 320 over 7 what is the value of a ன்னு கேட்குறாங்க ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த yங்கிற ஃபங்க்ஷன் எனக்கு என்னன்னா நெகட்டிவ் a to the power x plus b minus 12 இதுதான் என்னோட yங்கிற ஃபங்க்ஷன் இப்போ இதில் வந்து எனக்கு இன்டர்செப்ட் வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க ஸோ இந்த பாயிண்ட் வந்து இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும் ப்ளஸ் இன் அடிஷன் a டைம்ஸ் b வந்து எனக்கு 320 over 7ன்னு சொல்லிட்டாங்க என்னோட வேல்யூ நான் தெரிஞ்சுக்க வேண்டிய வேல்யூ ஏங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா b in terms of a-வா எழுதுறேன் ஸோ b equal to 320 over 7 a ஸோ இது எனக்கு ஒரு பாயிண்ட் அப்புறமேட்டுக்கு எனக்கு வந்து y-intercept கொடுத்துட்டாங்க ஸோ y-interceptை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும் நான் y-intercepட்டையும் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் அப்புறம் இந்த b-ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் இட்ஸ் நத்திங் பட் நெகட்டிவ் 75 over 7 ஈக்குவல்ஸ் நெகட்டிவ் 1 ப்ளஸ் 320 over 7a ப்ளஸ் b மைனஸ் 12 ஸோ இதை நான் அப்படியே டெசிமல்ஸில் கொண்டு போய் கொடுத்தா எனக்கு வந்து டெசிமல்ஸில் கொண்டு போய் கொடுத்தா எனக்கு வந்து வேல்யூ கிடச்சிரும் டெசிமல்ஸில் கொண்டு போய் கொடுத்துருக்கேன் ஸோ என்னோட ஆன்சர் என்னன்னா வந்து 20 அப்போது a equal to 20 தான் கரெக்டான ஆன்சர் இப்போ கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஈக்குவேஷன் வந்து f of x equal to x minus 44 times x minus 46 the function f is defined by the given equation for what value of x does f of x reaches its minimum கேட்டிருக்காங்க அதாவது x ஓட எந்த வேல்யூக்கு எனக்கு f of x வந்து அதோட மினிமம் ரீச் பண்ணணும்னு கேட்குறாங்க ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷன் டெசிமல்ஸில் கொடுத்தோம்னா 45, -1ங்கிறதா நமக்கு சொல்யூஷன் ஸோ இப்போ நம்மளோட கொஸ்டின் என்னன்னா எங்கே மினிமம் வேல்யூங்கிறது இல்லை எந்த வேல்யூ ஆஃப் எக்ஸுக்குன்றனால நமக்கு ஆன்சர் வந்து 45 ஸோ ஆன்சர் வந்து 45 ஓகே இதுக்கு மேலே வேறு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்